ஒரு சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்து அந்த பொண்ணு வேக வேகமாக நடந்து போறா. ஆனால் அப்பையும் அவன் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு சேஃபாக இருக்கிறதுக்காக வேகமாக ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிடுறா. அப்பையும் விடாமல் சர்ச்சுக்குள்ளே வந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கா. அவள் கூட பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வந்துடுறான். இவனும் விடாமல் அந்த பொண்ணு பின்னாடியே வரான். ஆனால் அதுக்குள்ளே அந்த சர்ச்சோட ஃபாதர் அவனை பிடிச்சி அவன் புதுசாக சர்ச்சுக்கு வந்தவன் நினச்சி அவன்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்கிறாரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே போயிடாரு. அவர் பேசிட்டு வரும்போது இவன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் சொல்லி வெளியே போகிறான். உடனே ஃபாதர் அவனோட ஷூவை எடுத்து அவனுக்கு போட்டு விடுறதுக்காக ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் அவன் கார்ல போட்டிருக்க ட்ராக்கிங் மானிட்டரை நோட் பண்றாரு. அப்பதான் அவன் பரோல்ல வந்த கைதின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவன் கிட்ட நல்ல மாதிரி பேசி அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பையன் காணா போயிட்டதா சொல்றாங்க. ஸ்கூல்ல இருந்து யாரோ கூட்டிட்டு போயிட்டதா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணதா சொல்றாங்க. அதை கேட்டதும் அவருக்கு இங்க வந்துட்டு போனா அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. டேபிள் மேல பார்த்தா அவன் கிட்ட ஃபில்அப் பண்ண கொடுத்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாமே இருக்கு. இவரோட ஃபேமிலி போட்டோ வேற டேபிள் மேலதான் இருக்கு. உடனே அவன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இங்க வந்திருக்கானு அவன் மேல சந்தேகப்பட்டு ரீசெண்டா ஜெயில இருந்து பரோல்ல யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல இவனை கண்டுபிடிக்கிறாரு. இவன் ஏற்கனவே குழந்தையெல்லாம் கடத்தி சித்திரவதை பண்ண கேஸ்ல தான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கான். அவனுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. ஆனா மனித உரிமை ஆணையம் இவன் மேல தப்பு இல்லை, இவனோட வளர்ப்புனாலதான் இவன் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லி இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கு. அதில் அவன் விடுதலை ஆயிடுறான். ஸோ இவன் தான் தன்னோட பையனை கடத்திருப்பான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவரோட வீட்டு அட்ரஸை எடுத்து அவனை பார்க்க அவன் வீட்டுக்கே போயிடுறாரு. கரெக்டாக அப்போதான் அவன் குழி தோன்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு வேனில் ஏறிட்டு இருக்கான். உடனே இவர் போலீஸ் கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அவர் பாதி பேசிகிட்டு இருக்கும் போதே அவரோட ஃபோன் சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆயிடுது. ஸோ சார்ஜர் போட்டு அவனோட வேனை துரத்திக்கிட்டே பின்னாடியே போகிறாரு. நல்ல மலையில் அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கும் போதே பாதியிலே அவனை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியாமல் அவர் காரை நிப்பாட்டிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அவரோட ஃபோன் 10% சார்ஜ் ஏறிடுது. அதை ஆன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் இவரோட காரோட விண்டோவை தட்டுறான். திடீர்னு பார்த்தோன்னே அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. இருந்தாலும் அவர் இறங்கி தன்னோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாரு. அதில் அவன் கால் தவறி ஒரு பெரிய பாறை மேலே விழுந்துடுறான். கரெக்டாக அப்போதான் இவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து இவரோட பையன் கிடைச்சிட்டதா ஃபோன் வருது. மலையில் இடி இடிக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க பெரிய பாறையில் ஜீசஸோட உருவம் தெரியுது. ஸோ ஆண்டவராக பார்த்து கெட்டவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு தான் நினைக்கிறாரு. ஆனால் கிளைமேக்ஸில் இவர் செஞ்ச தப்புக்கு இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்கே செவுரில் பார்த்தா அப்பையும் இவருக்கு ஜீசஸ் தெரியுது. ஸோ இதில் இருந்து யார் எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க.